எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்மளோட சூப்பரான லஞ்ச் காம்போவில் பார்க்க போகிற 2 அருமையான ரெசிபி குஸ்கா, அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான சிக்கன் ஃப்ரை. இந்த சிக்கன் ஃப்ரையில் நம்ம ஃபுல் லெக் பீஸை வச்சு நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க இந்த 2 ரெசிபீஸும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் பாஸ்மதி ரைஸ் ஒரு பவுலில் போட்டு நல்லா கழுவி ஒரு 30 நிமிஷம் ஊற வைக்கணும். அடுத்தது குஸ்காக்கு ஒரு மசாலா செய்ய போகிறோம். இதுக்கு பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாவித்ரி, ஜாதிக்காய் கொஞ்சம் லைட்டாக திருவிக்கோங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க. வறுத்த பிறகு தனியாக எடுத்து வச்சிடணும். குஸ்காக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ரைத்தா செய்ய போகிறேன். இதுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. நறுக்கின வெங்காயம் ஒரு பவுலில் போட்டு அதில் ஒரு பொடியாக நறுக்கின ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து 1/2 கப்பு தயிரை போட்டு கொஞ்சோண்டு உப்பு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ரைத்தா செஞ்சு நீங்கள் குஸ்காக்கு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்தது ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு பிரியாணி இலை, அன்னாசி பூ, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பெரிய வெங்காயம் 1 பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு பொடியாக நறுக்கின தக்காளி 1ஐயும் சேர்த்து வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, தனியாத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கின பிறகு மையா அரைச்ச மசாலா பேஸ்ட்டும் இதில் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அடுத்தது இதில் தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா மசாலாவும் நல்லா சேர்ந்து வந்திருக்கு. ஊற வச்ச அரிசியும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அரிசி ப்ரெஷர் குக்கரில் போட்ட பிறகு ப்ரெஷர் குக்கரை மூடி அதில் ஸ்டீம் வரும்போது வெயிட் வச்சுட்டு ஃப்ளேம் மீடியம் ஹையில் வச்சு 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. உடனே ப்ரெஷர் குக்கரை திறக்க வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து மெதுவாக திறந்து பாருங்கள். அருமையான சுவையான குஸ்கா ரெடி. இது நீங்கள் தயிர் பச்சடியோடு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு முதல்ல சிக்கனை ஊற வைக்க போகிறேன். நான் முழு கால் பகுதி தொடையோடு இருக்கிற மாதிரி 2 சிக்கன் பீசஸை எடுத்திருக்கேன். சிக்கனை இந்த மாதிரி கட் பண்ணுங்க. இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 எலுமிச்சை பழத்தோட சாறு, 1/2 கப் புளிப்பு இல்லாத தயிர், 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் போடுறேன். இது சிக்கனோட முதல் மேரினேட். இதை நல்லா கலந்து விட்டு ஊற வைங்க. அடுத்து சிக்கனுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணலாம்.
அதுக்கு கடாயில் கொஞ்சம் நெய் ஊற்றுங்க. மெலிசா நறுக்கின வெங்காயம் 2, ஒரு பெரிய துண்டு இஞ்சி பொடியாக நறுக்குனது, பூண்டு பொடியாக நறுக்குனது, 2 நறுக்கின பச்சை மிளகாய் போட்டு வதக்குங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனியாத்தூள் எல்லாம் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு வதக்குங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதை நல்லா ஆற விட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்ல கொரகொரப்பா தண்ணி சேர்க்காம அரைங்க. அரைச்ச இந்த மசாலாவை சிக்கனில் சேர்க்குறேன். இதில் நறுக்கின புதினா, நறுக்கின கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சிக்கனை குறைஞ்சது 2 மணி நேரம் ஊற வைங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. நெய் உருகுனதும் சிக்கனை போடுங்க. இப்போ கடாயை மூடி 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷம் ஆனதும் சிக்கனை திருப்பி போடுங்க. ஊற வச்ச மசாலாவை இதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கடாயை மூடி இன்னொரு 10 நிமிஷம் வேக வைங்க. 10 நிமிஷம் ஆனதும் சிக்கனை திருப்பி விட்டு கடாயை மூடி இன்னொரு 10 நிமிஷம் வேக வைங்க. பார்த்தீங்கன்னா சிக்கன் ரொம்ப நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கு. கலரும் நல்லா அருமையாக பொன்னிறமாக வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே பரிமாறலாம். ஸோ இந்த காம்போ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபீஸ் கூட, சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு லஞ்ச் காம்போன்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த 2 ரெசிபீஸும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.